ஸோ ஹாய் கைஸ், இந்த டிஷர்ட்டை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். ஒரிஜினலு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். நானும் போட்டுட்டு வீடியோ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐபிஎல்லில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் இதை போட்டு பண்ணலான்னு இருந்தேன். ஸோ கடைசி வரைக்கும் நடக்குமான்னு தெரியல எனக்கு. இது பார்ப்போம். இன்னைக்காச்சும் போடலான்னு இருந்தேன், முடியாது போல. ஸோ ஓகே, இன்னைக்கு பார்ப்போம் யார் யார் மேட்ச்சு. ஆர்சிபி சிஎஸ்கே மரண அடினா அடி. அந்த மாதிரி அடி இல்லை, எந்த மாதிரி அடி இல்லை, உள்ளூர்லேயே வச்சு சாத்துன்னு சாத்திட்டானுங்க. ஒஸ்ட்டு ஒன்றுனா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யோமியன் பத்ரன். நான் ஒன்னேன்னு சொல்லட்டுமா? ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரியல, அந்த பிச்சு பார்க்கும் போது ஒரு நல்ல விக்கெட்டா, இல்லை ஒரு ஸ்பாஞ்சி பவுன்ஸ் வருதா, இல்லை ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ வரும்ன்ட்டு. அது என்ன 10 ஓவர் போனதுக்கப்புறம் பால் நின்று வருது. அதாவது நமக்கு பிச்சு வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும்னா முன்னாடி கொடுக்கணும். அதாவது மேட்ச்க்கு முன்னாடி. மேட்ச்ல ஆடிட்டு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணால் பால் நின்று வருது, பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சுட்டா ஸ்பாட்டா விக்கெட்டுங்க அப்படின்றது. தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றிங்க. அப்புறம் இந்த மேட்சோட தோல்விக்கான காரணமே ஒரு 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 மெச்சூரிட்டியான ஒரு பேட்ஸ்மேன் இல்லை சிஎஸ்கே டீம் ஸ்டார்ட் டு டாப் 5ல. என்னன்னா, நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், ஃபாரினர் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் தான் வந்து போனீங்க. இந்த வாட்டி கூட 3 பேர், 3மே பவுலர். நான் என்ன கேட்குறேன், ஒரே ஸ்பின்னரோட தான் போவியா ருத்ராஜ்? ஒரே ஸ்பின்னரோட தான் போவியா? ஏன் உனக்கு அகில் ஹுசேன் ஒருத்தர் இருக்கா தெரியாதா? யாருக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அகில் ஹுசேனை? ஜடேஜாக்காக. அவனால அட்லீஸ்ட் ஒரு ஓவருக்கு 20ன்னா அவனால் அடிக்க முடியும். அட்லீஸ்ட் பிளேயிங்ல போட்டு அவங்க ஒரு ஸ்பின்னு பவர் பிளேல போட முடியும். அப்படி இல்லையா, மேட்ச் ஷாட் ஆட வச்சு அவன் யார் இருக்காங்க செகண்ட் டவுனோ தேர்ட் டவுன்ல, அந்த சஃப்ராஸ்க்கு முன்னாடி இல்லை சஃப்ராஸ்க்கு அப்புறமோ அதுவும் பண்றது கிடையாது. யாருன்னு உங்களுக்கு டாப் 5ல யார் இருக்கா? யாரு? அதாவது ருத்ராஜ் இந்த வாட்டி ஐயோ நம்மளை வந்து போட்டு சாத்திடுவாங்களே, ரன் ரேட்டு கம்மியாயிடுமே, நம்ம ஆடினா ஷாட்லேயே ஒரு 6 அடிச்சுட்டு பாலை தட்டுறோன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டேன். உன் மேலே பழி வரக்கூடாது. இது வரைக்கும் நீ டபுள் டிஜிட் ஒரே வாட்டி தான் போன 3 மேட்ச்ல. அந்த மேட்ச்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் சூப்பராக இருந்தது. டெஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரைக் ரேட்டு நீ வச்சிருந்த. சஞ்சு வரேன், நீ முன்ன வரைக்கும் நீ டபுள் டிஜிட் போனியான்னு தெரில. அவ்வளோ ஒஸ்ட் ஆடிட்டு இருக்க. நல்ல விக்கெட்டு, நல்ல சூப்பரான விக்கெட்டு. இனிஷியலாக ஒரு 2-3 ஓவர்ஸ் ஸ்விங் ஆகுது, இல்லை ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களோ? அவனுங்க அடிச்சது 250 தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. 250 தான் அடிச்சானுங்க. அவனுங்க பார்ட்டாக பிரிங்க. அதாவது பவர் பிளே நமக்கு எவ்வளோ ஸ்கோர் வேணும், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்கோர் போகணும், டெத் ஓவரில் நமக்கு எவ்வளோ ஸ்கோர் போகணும்னு அப்படி பிரிச்சா இல்லை. 250ன்னு பார்த்தோன்னே போதும், ஓவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அடிக்க வேண்டியது தான் அப்படின்னு மைண்ட் செட்டில் வந்தீங்க. விக்கெட்டு நல்ல ரன் ரேட்டில் தான் ஆடிருந்தீங்க, ஆனால் விக்கெட் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. அதுதான் உண்மை. மெச்சூரிட்டி சுத்தமாக கிடையாது உங்கள் டீமுக்கே. அதாவது மெச்சூரிட்டியான பிளேயர்ஸ் என்ன இருந்தாங்கன்னா அந்த கேம் எப்படி எடுத்துகிட்டு போகணும், என்ன மாதிரி அணுகி எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியும். அது இல்லை, சுத்தமாக இல்லை. இதில் டூபேக்கு பவுலிங் போடும்போது டூபேக்கு ஒரு ஓவர் கொடுத்தீங்க, சரி ஓகே, அதாவது சைட் கேப்பில் தள்ளி விட்டுணும்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு விக்கெட் விழுந்துச்சு, அதோட முடிச்சுட்டு போனீங்கன்னா மறுபடியும் 2வது ஓவர் கொடுக்குறேன். போட்டு பொழந்தானுங்களா 20-25 ரன் கிட்ட அடிச்சானுங்க. அவனை தேவையாது. ஒரு ஓவர் தள்ளிட்டேன், விக்கெட் வந்துச்சு, போனஸ் கழிச்சுட்டு அதோட தள்ளி போயிருக்கணுமா இல்லையா? டெத் ஓவர் நான் வரேன். டெத் ஓவர் யார் உங்ககிட்ட இருக்கா? ஒரு 150ல் போடக்கூடிய பவுலர் வச்சிருக்கீங்களா, இல்லை கரெக்டாக அக்யூரேட்டாக யார்கர் போகிற மாதிரி வச்சிருக்கீங்களா, இல்லை ஸ்லோவர் ரன் போகிற மாதிரி வச்சிருக்கீங்க? எல்லாமே பவர் பிளே பவுலர்ஸு. எல்லாமே ஸ்டார்ட் டு 5 ஹவர்ஸ் வந்து ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸை நீ வச்சுன்னு நீ டெத் ஓவரில் நீ என்ன மாதிரி எடுத்துகிட்டு போவ? எவ்வளோ நீ கட்டைன் பண்ண முடியும் டெத் ஓவரில்? ஒரு ஒரு 100 ரன்னு கொடுத்தா கட்டைன் பண்ணிடுவீங்களா டெத் ஓவரில்? லாஸ்ட் 4 ஓவருக்கு 5 ஓவருக்கு வந்து 100 ரன் அடிக்கணும்ப்பா அப்படின்னா கட்டைன் பண்ணுவீங்க. ஆனால் லாஸ்ட்டில் 4 ஓவர் 3 ஓவர் இல்லை 5 ஓவர் கொடுக்க செஞ்சுருவீங்க 100 ரன்னை. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது 15 ஓவர் வரைக்கும் 170 இருந்தவனுங்க, சாரி 160 to 170 இருந்தவனுங்க 250 போனானுங்க. போட்டு சாத்திட்டானுங்க. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சு கொஞ்சமாச்சும் யோசிச்சு ஒரு நல்ல பிளேயரா வாங்க. ஆக்ஷன்லேயே நீங்க காலி.
என்னத்த சொல்றது, இதுல நல்ல போட்டது ஓரளவுக்கு நல்ல போட்டதை விட பரவாயில்ல, எவ்வளவு பரவாயில்ல. கலீல், அன்ஷுல் கம்போஜிலாம் அவங்களாம் ஸ்டார்ட்ல சூப்பரா பண்ணி கொடுக்குறானுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு ரன்னே இல்லை, ஆக்சுவலி 3 to 4 ஹவர்ஸ்க்கு ரன் இல்லை, நல்லா போட்டானுங்க. அதுக்கப்புறம் நீ யாருக்கிட்ட கொடுத்துருக்கணுமோ அவங்க கிட்ட கொடுத்து அதை கண்டெயின் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும். அவனுங்களால முடியாது. லாஸ்ட் 5 ஓவர் வந்து அவனுக்கு டெத் பவுலர்ஸ் கிடையாது. ஸ்டார்ட்டு அந்த ஸ்விங் பண்ற பவுலர்ஸ் எல்லாருமே, அவனுக்கு டெத் பவுலிங்கும் உங்களுக்கு கிடையாது. அப்புறம் என்னத்தை நீங்க 11th வச்சிருக்கீங்கன்னு தெரியல. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே 11th முதல்ல ஒழுங்கா பாருங்க. டோட்டல் கொலாப்ஸ். டோட்டல் டாப் 3 சூப்பரா இருக்கு. ஆயுஷ் மாத்ரே என்னைக்கு ஒரு மேட்ச் அடிப்பான், நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல பிளேயரு, அவனை எதுவுமே சொல்லல. இந்த சஞ்சு எனக்கு இன்னமா எனக்கு அவ்வளோ வலிக்குது, என்னடா இப்படி பண்ணுகிறீங்கன்ற மாதிரி தான். சரி, ஸ்கோர் கார்டு போறான், இது வரேன், ஸ்கோர் கார்டு வரேன், ஸ்கோர் கார்டு பார்ப்போமா. ஃபில் சால்ட், அது ஒரு ஆடி அமாவாசை, 4 மேட்ச், ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சுட்டு போவோம், அது நம்ம மைண்டில் வச்சுக்கூடாது. விராட் கோலி அவருக்கான ஸ்ட்ரைக் ரேட்டு அதிகம் தான் இந்த மேட்ச்சில், பட் ஓகே, தூக்கிட்டாங்க சீக்கிரமா. மேபி அவர் ஆட வச்சிருக்கலாம். தேவ்தத் படிக்கல் அவன் எல்லா மேட்சும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காப்புல. அட்லீஸ்ட் குறைஞ்சது 50-50 அடிச்சு கொடுத்துட்டு போறாரு. ரஜத் பட்டிதார் 3 over 50 ரன்னு, சூப்பரான இன்னிங்ஸ், சூப்பர். டிம் டேவிட், மார்ச் டர்னர், ஆட்டத்தை மாற்றுபவர் டிம் டேவிட், 25 பால் 70 ரன்னு, 8 6 போடு. சஞ்சு ஸ்டில் டபுள் டிஜிட் வரல. ருத்து டெஸ்ட் ஆடுறியப்பா, டெஸ்ட் வந்து T20 வாப்பா. ஆயுஷ் மிக ஒரு நாள் தவறும், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. சஃப்ராஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் டாப்பில் இருக்குங்க, நல்ல ஃபார்மில் இருக்கிறான், சூப்பரான பிளேயரு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் அவன் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கொடுப்பான்னு, கொடுத்தானா. ஸ்டார்ட்ல 3 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அவன் ஒன்லி பவர் பிளேல முடிச்சு கொடுத்தான், ஓரளவு டீசெண்டான ஸ்கோர் எடுத்து கொடுத்தான். சரியா, அதை கூட கேபிட்டலைஸ் நம்மளால பண்ண முடியல. கார்த்திக் சர்மா 14 crores, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவ்வளோதான். மேபி ஃபியூச்சரில் நல்லா ஆடலாம். சிவம் தூபே நல்ல கிரவுண்டு, ஆனால் நேரம், அதாவது ப்ரெஷரு, ஒன்றுமே முடிஞ்சு போன மேட்சுக்கு எதுக்கு அடிக்கணுன்ற மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. பிரசாந்த் வீர் லைட்டாக இம்பாக்ட் கொடுத்தாரு, மேபி அடுத்த சில மேட்ச்சில் கொடுப்பாரான்னு தெரியல, பார்ப்போம். நூர் அகமது, இதெல்லாம் பவுலர்ஸ். எக்கனாமி பார்க்கணும், இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, எக்கனாமி பார்த்துருவோம். நம்ம பவுலர்ஸோட எக்கனாமி மறந்துட்டேன், வாப்பா. சிவம் தூபே ஓவர் தேவையா? ஃபர்ஸ்ட் பவுலிங் அட்டாக், என்ன பவுலிங் அட்டாக்டா இது, என்னடா பவுலிங் அட்டாக் இது? டெத்தில் இருந்தா யாராவது ஒருத்தர் பிடிப்பாங்கடா இதுல. ஒரு ஓவருக்கு 10 ரன்னு. நூர் அகமது 13 எக்கனாமி சூப்பரு. அன்ஷுல் கம்போஜி லாஸ்ட்ல குத்திட்டாங்க அவரை, பட் நல்ல பவுலர் பவர் பிளேல. மேட் ஹென்ரி 3 சான்ஸ் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்காதீங்க தயவு சொல்ற. வேற யாருன்னா ஃபாரினர் இருக்குங்க. ஜிம்மி ஓவர்டனு லாஸ்ட் ஓவர் புளிப்புன்னு புளிஞ்சிட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓவரால் என்னன்னா இதுக்கப்புறம் இருக்க பேலன்ஸ் ஒரு 11 மேட்ச் இருக்கு. அட்லீஸ்ட் 2 மேட்ச் தோத்துருவீங்க, அடுத்த 2 மேட்ச் தெரியல அப்படின்ட்டு தோத்துட்டீங்கன்னா, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் டாப் 4ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்குது ஒன்று, சஞ்சு. ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட் பயத்தில் இருக்கான் அவன், உண்மையாக பயத்தில் தான். நீங்கள் அடுத்த மேட்ச் என்ன பாருங்க, அவன் அடுத்த மேட்ச் ஆடும்போது பயம் அவன் கண்ணில் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துங்க. ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டே ஆட மாட்டாங்க யாருமே. அப்படி இருந்தால் எப்படி இது பண்ண முடியும்? அவங்க டீமில் இன்ன வரைக்கும் ஜிதேஷ்க்கு இன்னும் ஆடலை அந்த லைனப்பில். அது ஆடி இருந்தால் இன்னும் எங்கே போய் நின்று இருக்குன்னு தெரியாது ஸ்கோரு. ஸோ ஓவரால் நான் அடுத்த மேட்ச் டிஷர்ட் போடுவேன்னு நம்புகிறேன்.
போடணும், போட வைங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். தேங்க்யூ.